ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படியோ ஒரு வழியாக இந்த கரூர் சம்மந்தப்பட்ட அந்த துயரம் சம்மந்தமான 41 குடும்பத்தை விஜயண்ணா பார்த்து இன்றைக்கி பேசி முடிச்சிருக்காரு. ஸோ இதோடு நிற்க போகிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், இந்த கரூர்னால நிறைய விவாதம், நிறைய ஒரு நெகட்டிவ்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் அந்த குடும்பமாக எதுவுமே சொல்லாத போது இந்த சுற்றி இருக்கிறது இந்த வாடகை வாங்கி மட்டும்தான் அதுக்கான முக்கியமே. ஏன்னா அவங்க மட்டும்தான் இது பேசிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த 41 குடும்பத்தை அவங்க ஆதங்கத்தை தான் சொன்னாங்க தவிர அந்த விஜயண்ணாவை பற்றி ஒருத்தர் கூட ஒரு மாதிரி கூட தப்பாக பேசலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது. ஏன்னா விஜயண்ணா அங்கே வந்து ஆகுனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நம்மளால இப்படி ஆகி போச்சு அப்படின்றது விஜயண்ணாவுக்கு ஒரு கஷ்டம். சரி, இங்கே எப்படியாச்சும் நம்ம மீட் பண்ணி ஆகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி அது கோர்ட்டுக்கெலாம் போய் ஸ்டே இது எல்லாம் பண்ணி ஸ்டேஷனில் பர்மிஷன் எதுவுமே செட் ஆகலை. இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம், எனக்கு 1 மாதம் ஆகிப்போச்சு. இன்னும் இவங்களை பேச விட்டோம்னா தேவையில்லாத இவங்களே நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த குடும்பத்துக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு தான் அதுக்கான முடிவு சென்னை மாமல்லபுரத்தில் வர வச்சது. இவங்களே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வரணும்னு எதுவுமே சொல்லலை. ஒரு குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் பேசி இன்னொன்று வர முடியுமா நினைப்பாங்க. வர முடியல, எனக்கு பர்மிஷன் கிடைக்கல, நிறைய அதுக்கான இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நான் டிலே பண்ண விரும்பலை, ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன்னு சொல்லி தான் அவங்கள எல்லாருமே வர வச்சது. ஸோ இது மக்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டனால மட்டும்தான் அவங்க பஸ்ஸில் ஏறி வர வச்சு A to Z எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்தால் போதுன்ற மாதிரி தான் அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி இந்த இடம் மாமல்லபுரத்தில் இந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இன்னைக்கு 27 அப்படின்ற பட்சத்தில் பேச வச்சுது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு மந்த்து கிட்ட ஆக போகுது. ஏன்னா இந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்க ஒரு துக்கத்தை நம்ம ஷேர் பண்ணணும். இல்லைன்னா அது ஒரு ஏதோ சொல்லுவாங்க, சம்திங் அது சரியாக சாமி எதுவும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது. ஸோ விஜயண்ணா பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிசிட்டிக்காகவும் இந்த கேமரா உள்ள வீடியோ எடுக்கிறது, அவர் என்ன பண்ணுறதுன்றது வீடியோ எதுவுமே வேணாம். நான் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க என்கிட்ட மன விட்டு பேசணும். ஏன்னா எனக்குள்ள அவ்வளோ வழி இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக யாருமே உள்ள சேர்க்கல. கட்சி நிர்வாகிகளே யாருமே இல்லை, விஜயண்ணா மட்டும்தான் கூட ஒருத்தர் யாரோ, அவ்வளோதான். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. ஸோ அவர் அழுது தான் எல்லாமே பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு குடும்பத்தோட சுச்சுவேஷனு, ஒரு குடும்பத்தில் இருந்த பொறுப்புகள், ஒரு அண்ணனாவோ ஒரு தங்கச்சி அம்மா அது மாதிரி எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவர் கேட்கும் போதெல்லாம் அந்த வலி எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அழுதுருக்காரு. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் பண்ணித்தரேன், இதுக்கப்புறம் எந்த இதுவாக இருந்தாலும் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறதுல யார் நினச்சிருந்தா கட்சியும் சொல்லியிருக்கலாம். பட் நான் நிற்கிறேன்றதான் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் தான் கட்சி தான் சொல்கிறாரு நான் நிற்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பெயின் இருந்திருக்கு. ஏன்னா இது அப்படியே விட்டோன்னா அவருக்கு இன்னும் அது வெளியாகவே தெரியும். இவங்களை அதை பேச விடக்கூடாது, இவங்க கஷ்டப்பட விடக்கூடாதுன்றனால மட்டும்தான் சரி ஓகே என்னன்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்கள வர வச்சு அவங்க சம்பளத்தோடு தான் வர வச்சு எல்லாமே பண்ணது. அவர் சந்தித்து முடிச்சிட்டாரு. எல்லாருமே அவங்க பஸ் ஏற்றி கிளம்ப வச்சுட்டாங்க. விஜயண்ணாவும் கிளம்பிட்டாரு. ஸோ என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டதாக சரி, மருத்துவ செலவு சரி, இனி நடக்க போகிற கல்யாணம் எல்லா செலவுமே சரி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஒரு வீட்டில் என்னென்ன நடக்கணுமோ அதுக்கு நான் கடைசி வாழ்நாள் ஃபுல்லாக கூட தான் இருப்பேன். அழுதுட்டாரு சொல்லப்போனால். அவ்வளோ பெயின். ஏன்னா ஒருத்தர் ஒரு குடும்பம் 2 குடும்பன்றது வேறு, 41 குடும்பம். ஒரு குடும்பத்தை ஒரு அறையில் போய் சந்தித்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஆறுதலாக நின்று கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சம்பவம் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது மாதிரி யாருக்கும் இனி நடக்கக்கூடாது. ரோட் ஷோவும் கிடையாதுன்றது கோர்ட் வேற சொல்லியாச்சு. 41 குடும்பத்தை செஞ்சுட்டு பிறகு தான் ஒரு கொஞ்சமாச்சு அந்த ரிலீஃப்லேருந்து வெளியே வரலான்றதுனால தான். ஏன்னா அவங்களும் அந்த ரிலீஃப்லேருந்து வெளியே வரணும், என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும், நான் அவங்களுக்கு ஒருத்தனையாக இருக்கணும், நான் அவங்கக்கிட்ட மன விட்டு பேசணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த சந்திப்பு. அவங்களோட துக்கத்தை நம்ம எடுத்துக்கணுன்றது தான் ஒரு மைண்ட் செட்டு. யாரும் என்ன வேணால் பேசிட்டோம். இப்போயே இதை பற்றி ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. அவர் வர வச்சு தான் பார்ப்பாரா, ஏன் நீங்களா போய் பார்க்க மாட்டீங்களா, ஒரு தலைமை போய் பார்க்கக்கூடாதா? அப்படி பார்க்கறது ஒரு பிரச்சனை இல்லை, பர்மிஷன் நீங்கள் வாங்கி தரீங்களா, அதுதான் எங்கள் பிரச்சனை. அவர் போகிறது ஒரு நம்ம சொந்த நாட்டிலே பர்மிஷன் வாங்கி போகிறதுன்னா அது விஜயண்ணா மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்குமே நடக்காது. ஏன்னா அது ஒரு பிராண்ட் இல்லையா, அந்த பிராண்டுக்கு ஒரு மவுஸ் இருக்குது இல்லையா, அது டக்குன்னு போயிட முடியாது. அதுக்காக எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் புரியாதவங்க சில வேணாம்
அவங்க வந்து நம்ம இதுக்கு பேசிக்கிட்டு அது மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால வந்து மக்களுக்கு தெரியும், இந்த கரூர் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இதை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம பேசுறதுலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு இஷ்யூவாக்கி திருப்பி அதை ஒரு கொச்சப்படுத்தி பேசுவாங்க. ஏன்னா 20 லட்சத்துக்கு கொச்சப்படுத்தினாலும் இவங்களாம், ஓகேங்களா? யார் சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து சில விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அவர் எவ்வளோ மன அழுத்தத்தோடு இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டல்லாக சோகமாக தான் இருந்திருக்காரு, ஃபேஸ் பார்த்தாவே தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களை சந்திச்சிட்டாரு. வரப்போகிற நாட்கள் அவங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அவங்க நல்லபடியாக கூட நின்று அவங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. இனி அவர் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவ்வளோ இப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் இந்த அரசியல்ன்றது எப்படின்னு விஜய் நான் காட்ட போகிறாரு. அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். இந்த கரூர் இஷ்யூ நடந்தனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களை சந்திச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை நான் யோசிக்கணுன்ற அளவுக்கு இருந்தார். இப்போ அதுவும் நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதோட நிற்க போகிறதும் கிடையாது. இது அப்புறம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அவங்க கூட நின்று எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, தயங்காமல் என்னை கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அது என்னென்ன தேவையோ அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களும் செய்ய சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட் எல்லாம் வெளியே வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, அண்ணன் பண்ணார், எதனா ஒரு விஷயம் வரும், அது நம்மளும் பார்ப்போம். சில ஜால்றாங்களாம் இருக்குது, அதுவும் பார்ப்பாங்க. நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் செய்கிற விஷயம் நல்லது மட்டும் யாருக்குமே தெரியாது. அப்படி செஞ்சாலும் அது கெட்டதாக தான் பார்ப்பாங்க. அதை நம்ம காதில் எடுத்துக்கூடாது. விஜய் நான் எவ்வளோ டிப்ரெஷன் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது கொஞ்சமாச்சும் 1% 2% குறையிட்டோமே இல்லையா? ஸோ கூடிய விரைவில் விஜய் நான் கம்பேக் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு பழைய மாதிரி கம்பேக் கொடுத்து அந்த கரூர் மக்கள் மீண்டும் போய் சந்திப்புன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்குமே வாக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. அவர் எதுவுமே வந்து சரி அப்படி சொல்லிட்டு வரல. நான் கண்டிப்பாக ஒரு நாள் கரூருக்கு வந்து உங்களை எல்லாரையும் பார்ப்பேன். இப்போதைக்கு தான் என்னால் வர முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. மேபி அவர் சிஎம் ஆகிட்டு வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. அவர் 27 சிஎம் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக வர, அப்போ எந்த ஒரு தடையும் இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் பொறுத்துங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார். அது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக நான் வருவேன்னு. அவர் சொன்னதை செய்வார். விஜயனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூட விரைவில் கம்பேக் கொடுத்து அவர் பழைய மாதிரி வெளியே வரணும். கரூர் மக்களும் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க, மக்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ பார்ப்போம். நல்லபடியாக இந்த கரூர் விஷயம் முடிஞ்சிருக்கு. நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர். என்ன திட்டம் எவ்வளோ திட்டிடுங்க, பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.